நான் டாக்ஸிக் கலர்ஸ்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் நான் டாக்ஸிக் கலர்ஸ்னால் நார்மல் ஷேப் இருக்கா ஒரு 5 மினிட்ஸ். ஓகே. ரொம்ப ஷேப் வேணுமா அதுக்கே வந்து ஒரு 10 மினிட் வேணும். 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். தூள் வேலை பசங்க பொட்ட பசங்க இருக்கிறாங்க 2 பேர். ஹே மக்கள்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் அண்ட் வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னப்பட்டினான்ற ஒரு ஊரில் தான் இருக்கோம். ஸோ சென்னப்பட்டினம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் கிட்ட வந்து ராம்நகர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு சின்ன ஒரு டவுன் இது. இந்த பிளேஸ்க்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இங்கே வந்து ஒரு ஃபேக்ட்ரி டூர் பண்ண போகிறோம். என்ன ஃபேக்ட்ரின்னா, இந்த சென்னப்பட்டினாக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது. கன்னடாவில் வந்து பொம்மைகள ஊருன்னு சொல்லுவாங்க. கன்னடாவில். தமிழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பொம்மைகளோட ஊர். உங்களுக்கு பேர்லேயே தெரிஞ்சிருக்கும். ஸோ எஸ் கைஸ், இந்த இடத்துல வந்து காலகாலமாக, அதாவது வருஷமாக இயர்ஸ் டுகெதர், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ண ஒரு கிராஃப்ட், அதாவது ஹேண்ட்மேட் டாய்ஸ், கையிலேயே செய்கிற டாய்ஸ் வந்து இந்த ஊரில் தான் செய்கிறாங்க. இப்போ வரைக்கும் கூட அதை செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபேக்ட்ரியை வந்து டூர் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். நம்ம ஆல்ரெடி இப்போ ஃபேக்ட்ரி கிட்ட வந்தாச்சு. ஸோ ஃபேக்ட்ரி உள்ள போயிட்டு எப்படி இந்த டால்ஸை செய்கிறாங்க, எவ்வளோ நாள் ஆகுது இந்த டால்ஸை செய்கிறதுக்கு, ப்ளஸ் என்னென்ன விதமான டாய்ஸ் எல்லாம் செய்கிறாங்க, இந்த டாய்ஸோட பெனிஃபிட்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் கேட்டு நம்ம உள்ளே போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். கூடவே வாங்க, வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபேக்ட்ரி உள்ளே போகிறோம். இப்போ தான் இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த டாய்ஸு ப்ளஸ் நிறைய பாட்டில் கேப்ஸு இது எல்லாத்தையுமே வந்து கட்டையில் செய்கிறாங்க இங்கே. ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கிறோம். பாருங்கள், ஸ்டார்டிங்லேயே நமக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டால் ஒன்று இருக்குது. இந்த டாலை வந்து ஒரே பீஸ் ஆஃப் வுட்டில் பண்ணி இதை வந்து கலர் பண்ணி இதை அனுப்பிடுவாங்க. இதை நல்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய லேடிஸும் ஒர்க் பண்ணுறாங்க, ஜென்ஸும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே இந்த ஃபேக்ட்ரியில் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வுட்டு யூஸ் பண்ணி தான் வந்து டாய்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த வுட்டில் தான் இந்த டாய்ஸ் எல்லாம் செய்கிறாங்க. இந்த வுட்டுக்கு வந்து கன்னடாவில் பேர் வந்து ஹாலே மரா. அதே தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வேப்பாலை மரம்னு சொல்கிறாங்க. இதை வேப்பாலை மரத்தில் தான் வந்து இந்த இதுங்களை வந்து செய்கிறாங்க. ஸோ இந்த டாய்ஸ் எல்லாமே வந்து லேத் மிஷினில் கட் பண்ணி அதில் தான் வந்து டிசைனே பண்ணுறாங்க. டிசைன் மட்டும் பண்ணுறதா மட்டும் இல்லாமல் அதுக்கு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் எல்லாம் கொடுத்து அதை வந்து ரொம்ப அழகான டாய்ஸாக மாற்றுறாங்க. நார்மல் ஷேப் இருக்கா ஒரு 5 மினிட்ஸ். ஓகே. ரொம்ப ஷேப் வேணுமா அதுக்கே வந்து ஒரு 10 மினிட் வேணும். 10 மினிட்ஸ். ஓகே சார், சூப்பர். உங்களுக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? சார் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கிராஃப்டை பற்றி ஹிஸ்ட்ரி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? சார் இதுக்கு வந்துட்டு 250 இயர்ஸ் ஹிஸ்ட்ரி இருக்கா. 250 இயர்ஸ் ஹிஸ்ட்ரி. ஃபஸ்ட் எல்லாம் வந்துட்டு பவர் இல்லையா, கைಯಲ್ಲಿ வேலை செய்கிறீங்களா, இப்படிவே இருக்கா. ஒரு 2.5 கிலோமீட்டர் நீல் சந்திரா, கார் ஷீட் மணி, கீ செயின் அதெல்லாம் அங்கே பண்ணுறோமா, இப்படிவே பண்ணுறோமாங்க. அப்புறமா இது மிஷின் ஆயிடுச்சோ. மிஷின் வந்துட்டிங்களா மேன் பவர் வேணுமா, மிஷின் இருக்குது மேன் பவர்லேயே வேலை செய்கிறோமா, இல்லாந்திர ஆயிடுச்சு இல்லையா. ஒரு சின்ன ஒரு மேன் டால் பண்ணுற என்டையர் ப்ரோசஸ் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு வந்து இவர் வந்து இங்கே ஒர்க் பண்ணுற ஒரு கிராஃப்ட்ஸ்மேன் வந்து பண்ணி காட்ட போகிறாரு. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபுல்லாக அதை அந்த ப்ரோசஸ் வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ லேத்தில் வந்து ஃபஸ்ட்டு கட்டையை போட்டார். கட்டையை போட்டு இப்போ அதை வந்து இப்போது டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. கரெக்டாக அது ஸ்ட்ரெயிட்டாக உட்கார்ற வரைக்கும் பார்த்துட்டு இப்போ வந்து இந்த பிளேடு எடுத்து ஷேவிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ கம்ப்ளீட்டாக வந்து ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் தான் வந்து ஷேப்பே அதுக்கு கொடுக்குறது. அது இப்போ ரவுண்டு பண்ணியாச்சு. அதை நீட்டாக சென்டரில் உட்கார்ற மாதிரி அதை வந்து இப்போது இது பண்ணுறாங்க. ஸோ தலை ஷேப் ஆல்ரெடி வந்துடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? தலை ஹேட் மாதிரி ஒரு ஷேப் பண்ணிட்டார் இப்போது. ஸோ நெக்ஸ்ட்டு பாடி. இது என்ன மரம் சார்? இது சார் ஐவரி, ஆலே மரம். ஐவரி. இது வந்து ஆலே மரா. இங்கிலீஷில் வந்து ஐவரி, கன்னடாவில் வந்து ஆலே மரா, தமிழில் வந்து வேப்பாலை மரம்னு சொல்லுவாங்க. இது வந்து வெரி சாஃப்ட் வுட். இந்த சாஃப்ட் வுட்டில் பண்ணுறதுனால தான் வந்து குழந்தைங்களுக்கு ஆடுறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப சேஃபான ஒரு டாயாக இருக்குது. இதே நீங்கள் பிளாஸ்டிக் டாய்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து என்ன தான் வந்து நான் ஹசார்டஸ்ன்னு போட்டால் கூட அதில் வந்து கண்டிப்பாக டாக்ஸிசிட்டி இருக்கும் அதில். பட் இந்த வுடன் டாய்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கூட டாக்ஸிசிட்டி இருக்காது. பிகாஸ் மரத்துலேயே செய்யப்படுற ஒரு
டாய்ஸ் இதெல்லாம். அண்ட் இதுக்கு யூஸ் பண்ணுற பெயிண்ட்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து வெஜிடபிள் ஆயில் டைஸ்லேருந்து பண்ணக்கூடிய பெயிண்ட்டுங்க. இது எல்லாமே வந்து கலர்ஸ் தான். இதை வச்சு தான் இப்போ கலர்ஸ் போட போகிறாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ரெட் குங்குமம் கலர், இது டர்மரிக் கலரு, எல்லோ மெஹந்தி கலர், பிளாக் காஜல் கன்கப், பிளாக் காஜல் கன்கப். ஓகே, ஸோ இதுதான் ப்ரௌன் காஃபி பவுடர். இவ்வளோ கலர்ஸ் தான் இதுக்கு போடுறாங்க. இப்போ ஆரஞ்சு குங்குமம் ஆரஞ்சு. ஓಕೆ, ಇವಾಗ ಕಲರ್ಸ್ ಹಾಕ್ತೀರಾ ಅದಕ್ಕೆ? இப்போ கலர்ஸ் போடுறாங்க. அதுக்கு நம்ம கலர்ஸ் போடுறத பார்க்கலாம். இப்போ எவ்வளோ சுலபமாக முடியுது பாருங்கள் வேலை. வா 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 பியூட்டிஃபுல். ரெட் கலர் போட்டாச்சு. கண்ணு முன்னாடியே ஒரு டாய் ரெடி ஆகுது பாருங்கள். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இல்லை? சூப்பர் 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 நைஸ். இது வந்துட்டு மெசேஜ் சென்ட் பண்ணிக்கோ யூஸ் பண்ணுறோமா? என்னங்க? மெசேஜ் சென்ட் பண்ணுறக்கோ ஓல்ட் பீப்புள் தாழ்பத்ரா லீஃப் இதில் ஷைன் பண்ணுறோம். ஷைனிங் பண்ணுறது என்ன லீஃப் அது? தாழ்பத்ரா லீஃப். தாழ்பத்ரா லீஃபில் வந்து எப்படி ரஃப் இருக்கா? ஓகே, ரஃப் இருக்குது. இப்போ இதை வந்து ஸ்மூதன் பண்ணுறதுக்கு வந்து இப்போது இந்த தாழ்பத்ரா லீஃப் யூஸ் பண்ணி அதை ஸ்மூதன் பண்ண போகிறாங்க. கோகனட் ஆயில். ஸோ ஒரு ட்ராப் கோகோனட் ஆயில் டச் பண்ணின்னு அதை வந்து ஷைனிங் பண்ணுறாங்க. அதில் கோகோனட் ஆயில் போடுறாங்க. ஸோ இப்போ அந்த ஆயிலை வந்து அங்கே டச் பண்ணின்னு அவ்வளோதான், ஆயில் டச் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஷைனிங் கொடுக்குறது அதுக்கு. வாவ், சூப்பர். கிளாஸ் வருது தெரியுதா? ஃபுல் கிளாஸி ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே செம்மல. ப்ரில்லியன்ட் கிராஃப்ட். எவ்வளோ கலர்ஸ். ஸோ அந்த ரெட் கலர் பாருங்கள், அப்படியே பெயிண்ட் பண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ தெரியுதா எவ்வளோ கிளாஸியாக இருக்குன்னு? இப்போ வந்து ஃபேஸ் எல்லோ கலர், ஃபேஸ்க்கு வந்து எல்லோ கலர் போடுறாங்க. ஓகே, எல்லோ கலர் போட்டாச்சு. இப்போ மறுபடியும் அந்த என்ன எல்லாம் இது சொன்னீங்க? தாழ்பத்ரா லீஃபில் வந்து ஆயில் டச் பண்ணி இப்போ வந்து கிளாஸி பண்ணுறாங்க. அதை பாருங்கள். சூப்பர். நீங்கள் எவ்வளோ வருஷமாக சார் பண்ணுறீங்க இது? 20 years எக்ஸ்பீரியன்ஸ். சரி, இது பார்த்தாலே தெரியுது. பிளாக் கலர் ஹேட் வந்து இப்போ பிளாக் கலர் பண்ணுறாங்க. அதை பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. கண்ணு மூக்கெல்லாம் போட மாட்டிங்களா சார்? சார் அது வந்துட்டு ட்ராயிங்கா? அது வரைவாங்க அப்புறமா லேட்டர். ஸோ கண்ணு மூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்புறமா வரைவாங்களாம். ஸோ ஹேட் போட்டாச்சு, ஃபேஸ் பண்ணியாச்சு, பாடியும் பண்ணியாச்சு. ஸோ மூணுத்துக்கும் கலர்ஸ் கொடுத்தாச்சு. ஒரு நார்மல் பீஸ், அதாவது இந்த மாதிரி இருந்த வுட்டு இப்போ இந்த மாதிரி இருக்குது. இது வந்து வேக்ஸு. ஒயிட் எங்கே இருக்குது அங்கே கொஞ்சம் ஷைனிங் வருமா? ஓகே. இது நேச்சுரல் வேக்ஸ். ஸோ எங்கெல்லாம் வந்து அந்த வுட்டு இருக்கோ அந்த இடத்துல வந்து அந்த வேக்ஸ் போட்டு கவர் பண்ணுறீங்க. இப்போ சூப்பர் சார். லெக்குக்கு வந்து இப்போ லைட் க்ரீன் போடுறாங்க. வாவ், இப்போ ஃபைனல் ஆயிடுச்சு. கட் பண்ணுறோம். இப்போ வந்து கட் பண்ணுறது. இது இந்த டாலை வந்து இப்போது அந்த இதுலேருந்து லேத்துலேருந்து கட் பண்ணி வெளியே எடுக்கிறது தான் இப்போ வேலை. நல்லா பார்க்கறதுக்கு 2 லைன் போட்டுருக்கீங்களா? ஓகே. ஓ, நைஸ். சூப்பர். ஃபைனல் ஆகிடுச்சுங்க. இது வந்து கட் பண்ணி இப்போ இந்த டால் எடுக்க போகிறாங்க. இதுக்கு வந்து ஃபேஸில் வந்து கண்ணு மூக்கு வாயெல்லாம் வந்து லேட்டர் ஆன் வரைவாங்களா அதை. அண்ட் தட்ஸ் அ நியூ டால். நான் இது ஒரு 18 வருஷமாக வேலை செய்கிறேன். எங்கள் சொந்த ஊர் வந்து வேலூர்லேருந்து விருதும்பட்டு. இது நான் பொம்மை வேலை செய்கிறேன். இந்த வேலை வந்து உங்கள் பசங்களுக்கு அவங்க கற்றுக்கணும் அது மாதிரி ஏதாவது ஆசை இருக்காங்க? இல்லை சார், அதெல்லாம் அந்த வேணாம். தூள் வேலை பசங்க பொட்டை பசங்கிறாங்க 2 பேர். 2 பொட்டை பசங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு ஆகாது. அவங்களுக்கு இஷ்டம் ஆகுறதில்ல. அப்பா தூளுன்றாங்க. இந்த வேலையே போதும் எனக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம யூனிட் 2க்கு போகிறோம். யூனிட் 2ல் போயிட்டு அங்கே எப்படி இதை கலர் பண்ணுறாங்க, எப்படி பேக் பண்ணுறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ see you in யூனிட் 2. பாரத் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் யூனிட் 2க்கு வந்துட்டோம். யூனிட் 2ல் வந்து இந்த டால்ஸோட பெயிண்டிங்கு, கலரிங் ஒர்க்கு ப்ளஸ் பேக்கிங்கு இதெல்லாம் வந்து இங்கே தான் பண்ணுறாங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஷோரூம் மாதிரியான ஒரு செட்டப் கூட வச்சுருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் இப்போ போயிட்டு வந்து இந்த கிராஃப்ட்ஸ்மேன் வந்து எப்படி இந்த பெயிண்டிங் ஒர்க்கு எல்லாமே இந்த டால்ஸ்க்கு எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ போய் பார்க்கலாம். தட் இஸ் கிருஷ்ணா. ஓகே, நைஸ். பாருங்க, கிருஷ்ணரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து மேட் ஃபினிஷில் இருக்குது. பட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது கலர்ஸ். வாட் கலர்ஸ் ஆர் யூஸ் மேம்? நான் டாக்ஸிக் கலர்ஸ். ஓகே. ஓகே, ஃப்ரம் ஃபெவிக்ரில் ஒன்லி. ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் டாக்ஸிக் கலர்ஸ் தான் இது. இந்த பர்டிகுலர் கிராஃப்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா
சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுதுன்னா, பழைய காலத்தில் வந்து டிப்பு சுல்தான் அவங்க டைமில் வந்து ட்ரேடிங்காக பர்ஷியாவிலேருந்து வந்தவங்க கிட்ட வந்து கற்றுக்கின கிராஃப்ட் தானே இதெல்லாம். இந்த கிராஃப்ட் வந்து அப்போ டிப்பு சுல்தான் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம மக்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி அப்போ பீப்புளுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு போன கிராஃப்ட் தான் இன்னைய வரைக்கும் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. அந்த விதமான கிராஃப்ட் தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து இங்கே பீப்புள் இந்த ஜனங்க வந்து இங்கே பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ லைவாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணர் டால் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஃபேஸு எல்லாமே வந்து இப்போ டிசைன்ஸு இந்த மேலே வந்து துணி கிணி எல்லாத்தையும் வந்து இப்போ போட்டு காட்ட போகிறாரு. அதை நான் வந்து காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து ஆக்சுவலி அவர் வரைஞ்சிட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முடி, ஹேரு, காது வரைஞ்சாச்சு. ஸோ இந்த பக்கம் வந்து காது ஹேருக்கு ஷேப் கொடுத்தாச்சு, பின்னாடி முடி வரைகிறாங்க. ஒரு ஃபார்முக்கு வந்துருச்சு. இப்போது கண்ணு போட்டாச்சு, வாயம் போட்டாச்சு, அழகான ஸ்மைல். ஸோ ஒயிட் கலர் ஊற்றுறாங்க. ஸோ ஒயிட் கலர்லேருந்து நெக்ஸ்ட்டு தலையில் வந்து நாமம் போடுறாங்க. அவ்வளோதான், மாலை ரெடி, கிருஷ்ணரும் ரெடி. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஷோ பீசஸ் தான், சில்ட்ரனுக்கான டாய்ஸ் இல்லை, ஷோ கேஸில் அப்படி வைக்கிற ஐட்டம்ஸ் தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நான் டாக்ஸிக் பெயிண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் ஃப்ரம் ஃபெவிக்ரில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அங்கே நம்ம மெயின் ஃபேக்ட்ரியில் பார்த்த டாய்ஸ்க்கு வந்து அது சில்ட்ரனுக்கு யூஸ் பண்ணுற டாய்ஸு. அதில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள் ஆயில் பேஸ்ட் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கும் கலர்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இதெல்லாம் வந்து ஷோ ஐட்டம்ஸு, டாய்ஸ் கிடையாது. ஷோ கேஸில் இல்லை வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்கு, ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்குறதுக்கு அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் இதெல்லாம். ஸோ எல்லாமே பாருங்கள், ஒன்றுத்துக்கும் இன்னொன்று டிஃப்ரென்ஸே கிடையாது. எல்லாம் பர்ஃபெக்ட்லி சிமிலர் பெயிண்டிங்ஸ் எல்லாமே. ஓகே, ஃபினிஷ் பண்ணிட்டாரு. சூப்பர், வெரி நைஸ். Hi sir, my name is Ruhel and my company name is Bharat Art and Craft. We work on woodwork, everything we do sir. Toys, decoration items, so gift items, so every kind of wood items we would do here. So we make it like non-toxic or organic products we make here. Only non-toxic? Yeah. If you are using this toy, then it was not harmful to your kids. So basically normal what you are getting from like China items and all things. So there has clearly mentioned there. So you can't give 0 to 3 age for kids. This is not safe product. And there clear is mentioned there, and he was put it like this is just not toys. This is the decoration item. So if you are putting the decoration item, then nobody was need the organic product. If there is a toxic, then also it's okay. So that is the reason China has putting that one, and he was selling as a toys. So if in India customer has doing the complaint, then he will show the customers there has clear mention this is not toy, this is decoration item, then why you are giving for kids? So there is no issue to sale in India. So that is the reason we support to organic toys here, and we promote to organic toys. Do you want your children to be in this, or do you want them to So do something else because of other than this? now nobody have the interest in this art. So basically when I started this work, so that time I was got the job. I got it in 2009. I got job. That is the I got the salary of 30,000 rupees in 2009. So I said my father, and I told this is I got job. I am going there, and I am from Monday I have to start it. Then my father asked one thing. So how much you are getting the salary? 30,000. That's it. Then he said, in 30,000 you can get it everything in your home. If you come to my business, then I have 10 workers I have. So you can earn the 10,000 rupees salary we can give you if you come to my business. Then you have to invest in 10 families you are working. So that is the reason I thought in 10,000 I am giving for 10 families. In 30,000 I am just spending only my family. So that is the reason I came here, and we started. Me and my brother has started here. In Channapatna this art has going die, sir. Because now everybody has leaving this art. So nobody has getting the job here, and that is the reason 92% if you are going to Bangalore market, just ask anybody what before this coolie work what you did it. He said he do that turning work. So now he was live because he don't have the work. That's why he lived there.
ஸோ உங்கள் கிட்ஸுக்கு வந்து உங்கள் கிட்ஸில் வந்து அவெஞ்சர்ஸு மார்வெல் ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது. அது இப்போ காட்டுறேன் பாருங்கள். பேட்மேன், स्पाइडरमैन, वंडर वुमन, ஸோ இது டம்பிள்ஸ் மாதிரி குட்டி சில்ட்ரனுக்கு வந்து இதை ஹோல்ட் பண்ண பைசெப்ஸ் ஒர்க் அவுட்டே பண்ணலாம் இதில். கைஸ் இந்த டாயோட இது பாருங்கள் பியூட்டி. அதை ரோல் பண்ணி இதுவும் வுட்டில் தான் இருக்குது. பம்பரம் செமல்ல. இதே மாதிரி பிளாஸ்டிக்லேயும் வருது சைனா ஐட்டம். பட் ஆனால் இது பாருங்கள், இது வந்து டியூரபிள். பிளாஸ்டிக்கெல்லாம் குழந்தைங்க தூக்கி போட்டுச்சுன்னா உடஞ்சிரும். ஆனால் நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா வச்சு சுற்றி 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 அந்த குழந்தை பெருசாகி அந்த குழந்தையோட குழந்தை வர வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த பம்பரத்தை. இது சுற்றி முடியறதுக்குள்ளேயே நெக்ஸ்ட் குழந்தை பிறந்துடும். ஸோ யூஸ் பண்ணுவோம் நீங்கள். ஓகே. ஸோ கைஸ், சென்னபத்னா டாய் ஃபேக்ட்ரி வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான கிராஃப்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஸோ கீழே நான் இந்த டாய் ஃபேக்ட்ரியோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் தரேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது உங்கள் சில்ட்ரனுக்கு ஏதாவது டாய்ஸ் ஏதாவது வேணும்னா டேரெக்டாக அவங்களை காண்டாக்ட் பண்ணி கால் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து பார்சல் கூட பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸும் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கிராஃப்ட்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணலன்னா இந்த மாதிரி ஆர்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து எங்கே போகுதுன்னு தெரியாமலே காணாமல் போயிடும். ஸோ அதனால் என்னோட கைண்ட் ரிக்வெஸ்ட், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற சில்ட்ரனுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்களோட சில்ட்ரனுக்கோ எல்லாருக்குமே வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அவங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்க இந்த மாதிரி டாய்ஸ் வாங்கி அவங்க அந்த சில்ட்ரனுக்கு தரட்டும். சில்ட்ரன் இதில் ஆடினா வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்களே வந்து கூகுள் பண்ணி பாருங்கள். உடன் டாய்ஸில் வந்து ஆடும்போது குழந்தைக்கு வந்து இமேஜினேஷன் ஸ்கில்ஸு ப்ளஸ் ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ், அதாவது ரைட்டிங், பேதிங், ப்ரஷிங்கு, இது எல்லாமே வந்து சில்ட்ரன் வந்து நேச்சுரலாகவே கற்றுக்கிறதுக்கான ஒரு இதுவும் இருக்குது. இது எல்லாமே கூகுளில் இருக்குது. எல்லாமே சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கிராஃப்ட்ஸை வந்து சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாத்தையும் வந்து வாங்கி உங்கள் சில்ட்ரனுக்கு கொடுக்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டை அழகுபடுத்திக்கிறதுக்கான ஷோ ஐட்டம்ஸ் எல்லாம் கூட நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா உங்கள் ஹவுஸும் அழகாக இருக்கும், உங்கள் லைஃபும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஆலன். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய்.